ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மணிகண்டன் சார். ஐயா எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க நலமா நலமா இருக்கீங்களா? இருக்கு நலமா இருக்குங்க ஐயா. வாழ்க வளர்க. ஐயா இப்போ பொதுவா என்ன விஷயம்னா, இந்த மீனராசிக்காரங்க ரொம்ப பயத்துல இருக்காங்க. ஐயா ஜென்மச்சனியா வந்துருச்சு, கால் வைக்கும் இடத்துலலாம் கண்ணி வெடி மாதிரி வைக்கிறாங்க, என்ன பண்றதுன்னே தெரியல, திக்கு மூட்டுக்காடி நிக்கிறேன், தொழில் பண்ணலாமா இல்ல வேலை செய்யலாமா, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சுமந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க தான் கரெக்டான தீர்வு சொல்வீங்கன்னு சொல்லி தான் இந்த காணொலியை வந்து உங்களுக்கு சிறப்பு விருந்தினர் தான் அவங்களை வந்து அழைச்சிருக்கோம். அதுக்கு நம்ம நேயர்களுக்காக நீங்க இந்த வழிபாடு சொல்லுங்க. கண்டிப்பா. பொதுவாகவே சார், சனியினுடைய பீரியடு 7.5 சனியில் வரும்போதெல்லாம் கண்டிப்பாக ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா நம்மளுடைய அறிவை மழுங்க செய்து நம்ம செய்ய வேண்டிய வேலைக்கு விட எக்ஸ்ட்ரா எதையாவது ஒன்று செஞ்சு மாட்டிக்கிட்டு முழிக்கிறது எல்லாமே இந்த 7.5 சனியில் தான். அப்படிப்பட்ட இந்த 7.5 சனியில் 3 வெரைட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் விரயச்சனி, அப்புறம் ஜென்மச்சனி, அப்புறம் பாதச்சனி. அதான் 7.5 சனி. 2.5 3 2 7.5 அதான் 7.5 சனின்னு சொல்றோம். இவங்களுக்கு இப்ப ஜென்மச்சனி. ஜென்மச்சனினா என்ன புதுசா இருக்கு அப்படின்னா என்ன அப்படின்லாம் இல்லை. உங்க ராசி இருக்குல்ல, அது மேல சனி பயணிக்கிறது ஜென்மச்சனி. அதாவது சந்திரன் மீது சனி பயணிப்பது ஜென்மச்சனி என்று சொல்லப்படுகிறது. ஜென்மத்துல சனி இருந்தா என்ன ஆகும்? இங்க பாருங்க, சந்திரன் அப்படின்னா வேகமா இயங்குறவன். சந்திரன்னா வேகமா இயங்குறது. அது மேல நீ எப்படி இயங்குவின்னு பார்க்குறேங்கிற ஒரு ஸ்லோவா இருக்கக்கூடிய பிளானட் போகுது. அவங்க எப்படி இருப்பாங்க? மந்தமாயிருவாங்க. எதை கேட்டீங்கனாலும் அப்புறம் பார்க்கலான்ட்டுருவாங்க, நாளைக்கு செய்யலாம்பாங்க. சோம்பேறித்தனமா இருக்கும். கை கால்களில் புண்ணாகிறது, ஹெல்த் பாதிக்கிறது, மன அமைதி கெடுறது, காரிய தடைகள் ஆகிறது, ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறது, ஒரு ஸ்கேனு, எக்ஸ்ரே, பிளட் டெஸ்ட்டு, இல்லை மருத்துவர்களை மாற்றி பார்க்கறது, இல்லை தொழிலில் நெருக்கடியை சந்திக்கிறது, படிக்கிற குழந்தைகளா இருந்தால் படிப்பு மந்தமாகிறது, தொழிலில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறேன்னு போய் ஃபண்டு லாக் பண்ணிக்கிறது, கேட்ட இடத்துல கடன் கிடைக்காம போகிறது, கடன் வாங்கினவங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியாத சூழல் வர்றது, கணவன் மனைவிக்குடையே ஒற்றுமையை குறைக்கிறது, கல்யாண காலகட்டங்களில் போராட வைக்கிறது, குழந்தை பிறப்புக்காக ஏங்கி நிற்கிறது, என்னென்ன சொல்றது பாருங்க. இது எல்லாமே ஜென்மச்சனி காலகட்டங்களில் பிரேக் பண்ணும், பிரச்சனை பண்ணும். அப்போ என்னதான் பண்ணணும்? தசாபுத்திகள் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுன்னா பயப்பட வேண்டாம். இதை வந்து கடந்து போயிடலாம், கடந்து போக முடியும். தசாபுத்தியும் சரியில்லை, ஜென்மச்சனியும் நடக்குதுன்னா உங்களுக்கு தொந்தரவு தான் பண்ணும். ஒரு 8 குடைவன் தசை நடக்குது, ஒரு 6 குடைவன் தசை நடக்குது, ஒரு விரையாதிபதி தசை, ஜென்மச்சனி வருது, உங்களை போட்டு உரிச்சு தொங்க விட்டுட்டு தான் போகும். அதாவது தாங்க முடியல சாருங்கிறமில்ல, அந்த மாதிரி செய்யும். ரொம்ப கஷ்டப்படுது சார். பேசும்போதெல்லாம் சில கிளைண்ட்டுகளுக்கு அப்படியே கண்ணு கலங்குங்க. நம்ம அஸ்ட்ராலஜராக இருந்துட்டு நம்ம அந்த நேரத்தில் அழுக முடியாது, ஆனால் கண்டிப்பாக இதயம் கலங்கும். இறைவா, ஏன் இப்படி ஒரு சோதனை உங்களுக்கு? எப்படியாவது ஒரு விதத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணுவேன். என்ன காரணம் தெரியுங்களா? கஷ்டப்படுறவங்கள பார்க்க முடியல சார். உண்மையிலேயே ஒரு சில நேரங்களெல்லாம் ஒரு கஷ்டமான ஜாதகங்கள், ஒரு நோய்வாய்ப்பட்ட ஜாதகங்கள் வந்து இவங்க அடுத்து மீளவே மாட்டாங்கங்கிற ஒரு காலத்தையெல்லாம் பார்க்கும்போது அன்று இரவு எத்தனையோ நாள் தூக்கத்தை தொலைச்சிருக்கிறேன். ஒரு சின்ன ஒரு 10 வயது குழந்தை, 5 வயசு குழந்தைகள்லாம் ஹெல்த்து போய் இனி இது தேருமா இனி இல்லைங்கிற கண்டிஷனெல்லாம் ஜாதகத்தை பார்த்துட்டு போய் உள்ளூர அழுது உண்டு. அன்னைக்கு சாப்பிட முடியாது சார். என்னமோ ஜோசியம் தானே பார்த்துட்டு போகிறாங்க, அது மனசாட்சி கழட்டி வச்சுட்டு பார்க்குறவங்களுக்கு எப்படின்னு தெரியல. அதெல்லாம் ஈரம் நிறைய இருக்கு, எனக்கெல்லாம் ஜீரணிக்க முடியாது சில நேரம். அதனால் ஜென்மச்சனி வர்றவங்களுக்கு நீங்கள் கடைசியாக பட்டுட்டு வந்து ஜோதிடர்கள்கிட்ட உட்கார்றதுக்கு இப்போ இருக்கிறத நிதானப்படுத்திட்டு வாழ்கிறது தான் தலை சிறந்த பரிகாரமாக நான் சொல்கிறேன். சிறப்பு. போயிட்டு அதை பண்ணிட்டேன் சாமி, இதை பண்ணிட்டேன் அப்படின்னு அதில் யாராவது ஒருத்தங்க அந்த பரிகாரம் பண்ணிட்டாங்க, இந்த பரிகாரம் பண்ணிட்டு அவ்வளோ காசு கேட்குறாங்க, இவ்வளோ காசு கேட்குறாங்கன்ட்டு அதுக்கும் போய் அழுதுட்டு இதெல்லாம் வேணாம். அமைதியாக இருங்க. ஜென்மச்சனியா காலம் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்களா, கொஞ்ச காலத்துக்கு விட்டுருங்க. ஒரு 2 வருஷம் கம்முன்றுங்க, இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருங்க. புதுசாக தொழில் தொடங்காதீங்க. இந்த எப்போ ஜென்மச்சனி வருதோ கொஞ்சம் உறவுகளை பிரிஞ்சிருந்தா நல்லது சார். வேலைக்காக வெளியூர் போயிட்டேன், சரி ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம், உறவுகளை பிரியல, கொஞ்சம் தனித்தனியாவது தூங்குங்க.
அந்த ரூம்ல குழந்தை அம்மா தூங்குதுன்னா நீங்க இந்த ரூம்ல தூங்குங்க, அதனால தப்பு இல்லை. அது கூட ஒரு பிரிவு தான். இதெல்லாம் வந்து ஜென்மச்சனி காலங்களில் நம்மளே பயன்படுத்திக்க வேண்டியதுதான். ஒரு மாலை போட்டுக்குங்க, ஆச்சாரமா இருங்க, தப்புக்கு போகாதீங்க. ஆனா தப்பு பண்ண வைக்கக்கூடிய எல்லா துன்பத்தையும் கொடுக்கும். ஏன்னா நீ என்ன செஞ்சு வச்சிருக்கிறன்னு தெரியாது. நீ இருக்கும்போது ஆட்டம் போட்டிருப்ப, அது சனி வரும்போது விடுமா, தாளிச்சுட்டு தான் போகும். கர்ம கணக்கு எடுத்துட்டு வந்துருவாரு. கணக்கு எடுத்து வருவாரு. நீ 13ஆம் தேதி பண்ணியிருக்கிற, 10 வருஷத்துக்கு முன்னாடி 22ஆம் தேதி நீ பாரு யாரை ஏமாத்திருக்கேன்னு பார்த்துக்க, உன்னை நான் விடுவேனா? உப்பை தின்றவன் தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும். விடவெல்லாம் விடாது. கர்மா வந்து கடந்து போகுமே தவிர மறந்து போகாது. அருமை அருமை. ஊசி நுழையாத இடத்திலும் ஊழ்வினை நுழைந்தே தீரும். ஊழ்வினை நுழைந்தே தீரும். சும்மாவெல்லாம் விடாது. நீ உன்னை ஏமாத்திக்கலாம், யாருக்கும் தெரியாம தப்பு பண்றன்னு நினைக்கலாம். மேல 9 பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, இறைவன் கணக்கில் இருந்து தப்ப முடியுமா? அந்த சிந்தனை வந்துட்டாலே 7.5 சனிக்கே வேலை இல்லைங்கிற. பேராசை இல்லாதவர்களுக்கு 9 கிரகமும் சுப கிரகமே. நமக்கு காலம் சரியில்லை, அடுத்தவனை பார்த்து பொறாமப்படாத. அவன் நேரம் நல்லா இருக்கான், அவன் நல்லா இருக்கான், கார் வாங்குவான், வீடு கட்டுவான், எல்லாமே நடக்கும். உனக்கு டைம் சரியில்லை தம்பி, கம்முன்று அமைதியாருன்னு சொல்லுது. நான் ஆட்டம் தான் போடுவேன்னு காலில் ஏதாவது துன்பமாகி படுத்துக்க வேண்டியதுதான். ஆட்டம் போட்டா என்ன பண்ண முடியும்? சிலர்லாம் 7.5 சனி நடக்குது சார், செருப்பு கூட போடாமல் போயிட்டு இருக்காங்க. அதுதான் அந்த சனியினுடைய பாதிப்பை குறைக்கிறதுக்கு தான் அந்த 48 நாள் சபரிமலை. பழகி போயிடும். 48 நாள் வருஷத்துல இப்படி இருக்க சொல்லுது, உன்னை வருத்திக்க சொல்லுது. சனினாலே எளிமைக்கானவர். இந்த மாலை போடுறவங்களாம் பாருங்க, யாருமே தலை செய்வ, கண்ணாடி பார்த்து கூட தலை செய்வ மாட்டாங்க. குடும்பத்தை விட்டு வெளியில தான் இருப்பாங்க, ஒரு குடிலில் தங்கி இருப்பாங்க, கருப்பு உடை மட்டும்தான் போட்டுக்குவாங்க, செப்பல் இருக்காது, தன்னை அழகுபடுத்திக்க மாட்டாங்க, பச்சை தண்ணியில் எழுந்துச்சு காலையில் 4:30க்கு குளிச்சே ஆகணும். இதெல்லாம் அப்படியே டிட்டோ, அப்படியே சனீஸ்வரனுடைய அந்த வேலைப்பாடுகள். நீங்க சபரிமலைக்கு போய் ஐயப்பன் சாஸ்தாவ தொழுகிறவங்களையெல்லாம் கண்டிப்பா சனி 20% விட்டு வச்சிடும். சும்மாவல்ல இல்லை. ஏன்னா ஐயப்பனை நீ பார்த்துட்ட, நான் உன்னை தொட்டேன்னா எனக்கு தான் பிரச்சனைங்க சனி. ஐயப்பன் சக்தி எவ்வளவு சக்தி, தேங்கப்பா. 6 நிலைகள் ஐயப்பன் இருக்காரு. எப்படி 6 நிலைகள்? ஆமா, பாலன் அதாவது குழந்தை வடிவத்திலிருந்து 6 நிலை. சாஸ்தா கல்யாணம் ஆனவர் வரைக்கும் 6 நிலைகள் இருக்கார். சபரிமலையில் இருக்கிறவர் யார் தெரியுங்களா? சபரிமலையில் உட்கார்ந்துருக்கிறவர் தன்னை உணர்ந்த ஞானியாக தவக்கோலத்தில் வருபவர்களுக்கெல்லாம் ஞானத்தை புகட்டக்கூடிய, கர்மாவை அகற்றக்கூடிய இடத்துல உட்கார்ந்துருக்கார். சின்முத்திரையோட. இருப்பது காடு, வணங்குது நாடு. எப்படி அப்படியே சாட்சாங்கமா போய் அந்த 7 கிலோமீட்டர் அந்த மலைகளை எல்லாம் கடந்து, கரடமுரடான பாதைகளை கல்லும் முள்ளும் காலுக்கு மத்தேன்னு வருத்தி விரதம் இருந்து, சிலரெல்லாம் குழந்தையை தூக்கி தோல்ல போட்டு போய் நின்று அந்த 18ஆம் படியில் கால் வைக்கும் போது உன்னுடைய கர்மங்கள் எல்லாம் அகன்று, கவலைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி, அந்த போய் அப்படி சபரிமலையில் ஐயப்பன் முன்னாடி நிற்கும் போது உன் கண்ணிலிருந்து 2 சொட்டு கண்ணீர் வரும் பாரு. அந்த கண்ணீரோடு உன் கர்மாவும் கரைகிறது என்பதுதான் தாற்பயம். சபரிமலை சாதாரண இடம் கிடையாது. ஐயப்பா அப்படின்னா இருக்கிற லாஸ்ட் ஹோப் எனக்கு ஐயப்பன் தாங்கிறாங்கல்ல. ஐயப்பா என்னை ஏன் இப்படி சோதிக்கிற, லாஸ்ட் ஹோப், கடைசி நம்பிக்கை அப்படி சொல்றாங்க ஐயப்பனை. ஸோ எத்தனை பக்தர் அப்படிப்பட்ட சபரிமலை சாஸ்தாவை நீங்கள் வணங்கும் போது இந்த 7.5 சனியிலிருந்து பரிபூர்ணமாக தப்பிக்கலாம். சிறப்புங்க. சனிக்கிழமை போயிடணும். ஆஞ்சநேயர், பைரவர், குறிப்பா ஐயப்பன் உங்களை கண்டிப்பா கர்மாவிலிருந்து காப்பாற்றும். ஜென்மச்சனின்னு கவலைப்படாதீங்க. நீங்க இருக்க வேண்டிய இடத்துல இருங்க, பிரார்த்தனைகளை அதிகப்படுத்துங்க, பேராசையை குறைச்சிக்கங்க, இருக்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டு இருங்க. ஹெல்த்துக்கு என்னென்ன கவனிக்கணுமோ கவனிச்சுக்கங்க. எக்ஸசைஸ், வாக்கிங் கம்பல்சரி பண்ணுங்க. உணவு பழக்க வழக்கத்தில் இந்த கருப்பு கவுனி,
இந்த மாதிரி ராகி, ம். கம்பு, இந்த மாதிரி உணவுகளுக்கெல்லாம் கொண்டு போயிருங்க. அப்ப 7.5 சனி தான் செல்வத்தை அள்ளி கொடுக்குற சனியா மாறிடும். அது ஜென்மச்சனி வன்மச்சனியா இல்லாம ம். அன்பு சனியா மாறிடும். சிறப்பு சிறப்புங்க. அதனால பயப்படவே வேண்டாம், கவலைப்படாம இருக்கு. சிறப்புங்க. சிலர் கேட்பாங்க, பெண்கள் நாங்க எப்படி சபரிமலை போவோம்? ம். உள்ளூருக்குள்ள ஐயப்பன் கோயில் இருக்கும்ல, ம். சுத்தபத்தமா இருந்து தீட்டு இல்லாம நான்வெஜ் எல்லாம் எதுவுமே புழக்கத்தில் இல்லாம நல்ல ஆச்சார அனுஷ்டானமா போய் நிக்கணும். கண்டிப்பா அந்த ஐயப்பனோட பிம்பத்தை நீங்க அந்த உருவத்தை அவரை பார்த்துட்டு வந்துட்டாலே உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகும். இது நான் எழுதியே கொடுக்குறேன், நீங்க தைரியமா செஞ்சு பாருங்க. ரொம்ப நாள்ல இல்லை, 11 வீக்ஸ், 11 வாரம் செய்யுங்க. ஐயன் ஐயன் பொன்னம்பலத்தில் அமர்ந்திருக்கிற ஐயன், 18ஆம் படியினுடைய ஆளுமை கொண்ட அரசன் எப்படி உங்களை காப்பாத்தாம போவாரு? சும்மா எல்லாரும் வேலை இல்லாமையே போயிட்டு இருக்காங்க சபரிமலை. எவ்வளவு நடக்கணும், நல்லது நடக்கணும், இல்லாம இருக்காது சார். காடுனாலே சனிதான். எப்படி? காடுனால சனி. ஃபாரஸ்ட்னாலே சனிதான். ஆதிக்கத்துல காரகத்துவத்துல சனி வந்து ஃபாரஸ்ட், அங்கதான் உட்காந்துருக்காரு ஐயப்பன். அவரை போய் பாருங்க, பிரார்த்தனை பண்ணுங்க, நிச்சயமா நல்லது நடக்கும். சிறப்பு. அதனால ஜென்மச்சனி மீனம், பயப்படாதீங்க, கடவுள் இருக்கார், நிச்சயமா நல்லா இருப்பீங்க. சிறப்புங்கய்யா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. அற்புதமா சொல்லி டீகோட் பண்ணி சொல்லிட்டீங்க. எனக்கு இருக்கிற எல்லாத்துக்கும் இருக்கிற கேள்வி அதுதான், கண்டிப்பா. என்ன பண்றதுன்னே தெரியலங்கய்யா அப்படின்னு சொன்னதுக்கு விரிவான பலன் அற்புதமா சொன்னீங்க. அடுத்தடுத்த காணொலியில இருந்து நம்ம சந்திக்கலாங்கய்யா. கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி ஐயா. வாழ்க வளர்க. நன்றிங்கய்யா.